2026ஆம் ஆண்டிற்கான கடக ராசியின் குரு பெயர்ச்சி பலன்களை துல்லியமாக வழங்கும் பிரத்யோகமான சுருக்கத் தொகுப்பு இது. வரப்போற மே 26 அப்புறம் ஜூன் 2ஆம் தேதிகள்ல குரு பகவான் மிதுனத்திலிருந்து உங்க கடகராசிக்கு மாறுறாரு. அங்க அவர் உச்சம் பெற்றாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது சந்திரனோட பகை வீடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் தன்னோட எதிரி வீட்ல போய் தங்குனா எப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி சில எதிர்பாராத அதிரடி மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையிலும் நடக்கப் போகுது. கிரகங்களோட இந்த விசித்திரமான இடமாற்றம் முதலாவதாக உங்க மனசை எப்படி தாக்குதுன்னு பாப்போம். கடகராசியோட அதிபதியான சந்திரன் தான் நம்ம மனசையே கட்டுப்படுத்துறவர். பகை வீட்ல குரு நுழையறதால வர்ற முதல் பெரிய தாக்கமே மனக்குழப்பம்தான். எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் மதில் மேல் பூனை மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையும் தயக்கமும் கண்டிப்பா இருக்கும். அதனால கல்யாணம், தொழில் இல்லனா வெளிநாடு போறதுன்னு எந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் கொஞ்சம் கூட அவசரப்படாம ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செயல்படுங்க. மனதளவுல ஏற்படுற இந்த சஞ்சலங்கள் இரண்டாவதாக உங்க உறவுகளையும் உடைமைகளையும் எப்படி பாதிக்குதுன்னு கவனிப்போம். ஜென்மகுருவா அமையறதால சொத்து, பணம் விஷயங்கள்ல எதிர்பாராத இழப்புகள் வரலாம். அம்மா, கணவன் மனைவி அப்புறம் சகோதர உறவுகள்ல சின்ன சின்ன கசப்புகள் வந்து போகும். அதனால உங்க அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உடனே எல்லாமே கைமீறி போயிருமான்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பா இல்ல. ஏன்னா மீனராசியில் இருக்கிற சனி பகவான் உங்களை எந்த பாதிப்பும் இல்லாம தூக்கி நிறுத்தி பாதுகாப்பார். சரி, இந்த சவால்களை தாண்டி தற்காத்துக்கிறதுக்கான எளிய வழிகள் என்ன? இறுதியாக சேமிப்பும் பரிகாரங்களும். இந்த காலகட்டத்துல பணத்தை ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி. திருத்தணி பக்கத்துல இருக்கிற பாதசரீஸ்வரர் கோயிலுக்கு போய் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவதும், அம்மன் கோவில்ல மஞ்சள் தானம் செய்வதும், முக்கியமா உங்க குலதெய்வ வழிபாடும் உங்களை ஒரு கவசம் மாதிரி காக்கும். குழப்பங்களும் சவால்களும் நிறைந்த இந்த குருப்பெயர்ச்சியில் கடக ராசிக்காரர்கள் அவசர முடிவுகளைத் தவிர்த்து நிதானத்தையும் இறை வழிபாட்டையும் ஆயுதமாகக் கொண்டால் எவ்வித பாதிப்பின்றி எளிதில் வென்றுவிடலாம்.